கணவரை இழந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்து கொண்டு அவரது மகளையும் பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கட்டட மேஸ்திரி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாய் மகள் என இருவருடனும் நெருக்கம் கொண்டவர் சிக்கியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரே நேரத்தில் தாய் மகள் என இருவருடனும் பலான தொடர்பில் இருந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கும் கட்டட மேஸ்திரி இவர்தான். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள தேர்பட்டியைச் சேர்ந்த கணவனை இழந்த பெண்ணின் 17 வயது மகளின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு வாந்தி மயக்கமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் சென்ற போது கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவியான அந்த சிறுமி 3 மாதம் கர்ப்பமாக இருந்தது பரிசோதனையில் தெரிய வந்தது. இதனால் சிறுமியிடம் கணவர் யார் என்று மருத்துவர்கள் விசாரித்த போது தேர்பட்டி பகுதியில் 3 மாதத்திற்கு முன்பு உயிரிழந்த ஒருவரை தனது கணவர் என்று கூறியுள்ளார். ஆனாலும் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்தனர். இதையடுத்து மருத்துவமனைக்கு சென்ற ஆய்வாளர் செல்வம் விசாரித்த போது சிறுமியின் தாயாரின் கள்ளக்காதலன் சிவகுமார் தான் கர்ப்பத்திற்கு காரணம் என்னும் அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. தேர்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்தான் கட்டட மேஸ்திரி சிவகுமார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகன் ஒரு மகள் இருக்கின்றனர். ஆனாலும் ஆசை அடங்காதவர் சிறுமியின் தாயாருடனும் தகாத உறவில் இருந்துள்ளார். இதனால் அடிக்கடி வீட்டுக்கு வந்து செல்பவர் சிறுமிக்கும் நைஸாக வலை விரித்து ஆசை வார்த்தை கூறி பாலியல் சில்மிஷங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் மாணவி 3 மாத கர்ப்பமாகியது விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சிறுமியின் தாயாரையும் கட்டட மேஸ்திரி சிவகுமாரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் சிறுமி கூறியதை சிவகுமார் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்த போலீசார் சிவகுமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அச்சிறுமிக்கு அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையும் அளித்து வருகின்றனர்.